இந்த 8000 ரூபா டோக்கனை ஊரா சப்ளை பண்ணிக்கிறானுங்க. எல்லாம் ஃபேக்கு. கொண்டா நீங்கள் வந்து வச்சுக்கிடுங்கம்மா, கையில் வச்சுக்கிடுங்க, தலைவர் ஆட்சி ரூபா நீங்கள் போயிட்டு நேரம் வாங்கலாம், அடுத்த நாளே வாங்கிலாங்க. அது ஃபேக்குடா. ஜெராக்ஸு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துனுங்கிறான்னு வச்சுங்க. இதை மக்கள் நம்பி வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு தலித் சமுதாய மக்கள் வாழ்கிற இடத்துல போயிட்டு வித்துன்னு இருந்திருக்கானுங்க. அந்த அம்மா டிவிக்கில் உள்ளாமாவா வேறு எந்த கட்சியில் உள்ளாமான்னு தெரிலன்னு வச்சுக்கலாம். அது எனக்கு ஒன்று கொடுங்கன்னு இருக்குது. அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேறு மாதிரி திட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு தப்பான வார்த்தையை திட்டாங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிகிட்டே இறந்து போயிட்டுன்னு வச்சுக்கலாம். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ திமுறை எங்கேருந்து வச்சு உங்களுக்கு? எனக்கு இன்னுமே புரியல. இந்த திமுறை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளோ ஒரு ரவுடித்தனமான, ஏற்கனவே அந்த அவரோட ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடிட்டாங்க, அதுக்கு முட்டு கொடுத்த மாசு என்ன சொன்னாப்பல, இது திருட கிடையாது முறைகேடுன்னு உருட்டுனாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசு? அந்த ஹாஸ்பிட்டலை பூட்டி அந்த ஆளை விசாரணைக்கு கொண்டு வச்சு ஊமை குத்தி விட்டுருக்கணுமா இல்லையா? இந்த அரசு திமுக சம்பந்தமாக எவன் எந்த தப்பு பண்ணாலும் கேட்கறதுல என்ன காரணம்னு சொல்லி தொலைங்கடா. இதே பொன்ராஜி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பெண்களை தரக்குறவா பேசினாரா இல்லையா? விலை மாதிரின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி பேசினாரா இல்லையா? விஜய் அவரை நேரடியாக கொண்ட கேஸ் கொடுத்தாரா இல்லையா? இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? இந்த போலீஸ் துறை என்ன பண்ணுச்சு? ஒரு கட்சியின் தலைவர் நேரடியாக என்னோட கட்சி பெண்களை தவறா பேசணும்னு கொண்ட கேஸ் கொடுத்தும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசு செய்யப்படலைன்னா, கைது செய்யப்படலைன்னா, இதை நாடா இல்லை சுடுகாடாரா?